welcome to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஈஸியான ஒரு glowy மேக்கப் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். So first வந்து மாய்ஸ்சரைசர். நான் வந்து கார்னியரோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்றேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து dry skinக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். வின்டர் சீசனில் வந்து நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாய்ஸ்சரைசர் நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும், ஸ்டிக்கி ஃபீலெல்லாம் இருக்காது. பட் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ஒரு நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். வின்டர் சீசனில் வந்து இந்த மாதிரி க்ரீமி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கின்க்கு. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே நெக்கு வந்து மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து நான் லாக்மி லூமி க்ரீம் அப்ளை பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் க்ளோ கொடுக்கும். பேசிக்கலி இட்ஸ் லைக் அ ஸ்ட்ரோக் க்ரீம். இது வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி இதுக்கு பதிலாக லிக்விட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணலாம். வந்து க்ளோ ஹெல்த்தியாக ஒரு க்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். டாட் அண்ட் கீயோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து செரி பாப். இது வந்து ஒரு டிண்டட் லிப் பாம். செரியோட டேஸ்ட் வந்து வருது லைட்டாக, அந்த ஒரு ஃப்ரூட்டி ஃப்ளேவர் வந்து வருது. 2023 வந்து இன்னும் ஒரு 2 வீக்ஸில் முடிய போகுது. எப்படி இருந்தது 2023? How was the year for you guys? It was not good for me. பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி 2023 வந்து கொஞ்சம் வச்சு செஞ்சுச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே போர்ஸ் எல்லாம் எங்கே லைட்டாக எனக்கு தெரியுதோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு வந்து மேக்கப் அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்மூத் கேன்வாஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். மேப்ளின் ஃபிட் மீ கன்சீலர், ஷேட் 50 கேஃபே. இந்த அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நியூ இயர் வரப்போகுது. ஸோ have you guys created a vision board? என்னெல்லாம் ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் வந்து 2023 விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபவுண்டேஷன் நான் வந்து மாமா எர்த்தோட க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து டாஃபி க்ளோ. உங்களோட விஷன் போர்டில் வந்து என்ன மேஜராக இருக்கு? எல்லோரும் இனி வந்து ஹைலைட் ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து 2024 முடிய போகுது. எல்லாம் ஹைலைட் ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க நிறைய பேர். ஸோ உங்கள் லைஃப்லேயே வந்து அந்த மாதிரி ஹைலைட்டிங் ரீல்ஸ், அந்த மாதிரி ஹைலைட்டிங் மூமெண்ட்ஸ் நிறையா இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. யூ ஆர் நாட் அலோன். சம்டைம்ஸ் we just 2023 சர்வைவ் பண்ணதே வந்து பெரிய விஷயந்தான். வித் ஆல் த திங்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த வேர்ல்டு சம்டைம்ஸ் இது ரொம்ப டிப்ரெஸிங்காக கூட இருக்கும். இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் லெட்ஸ் ஹோப் 2024 கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஹோப் பண்ணலாம். Do you guys journal?
அட்லீஸ்ட் ஃப்ரம் திஸ் இயர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இட் வில் டெஃபினெட்லி சேஞ்ச் யுவர் லைஃப் அண்ட் தேங்க் மீ லேட்டர். என்ன எழுதுறதுக்குன்னு ஸ்டார்டிங் வந்து லைக் என்ன எழுதுறதுனே தெரியாது. பட் சம்டேஸ் யூ வில் ஹாவ் லாட் டு ரைட். அட்லீஸ்ட் என்ன மைண்டில் இருக்குது பிரெயின் டம் மாதிரி பண்ணிடுங்க. பேப்பரில் என்ன மைண்டில் இருக்கோ அதை வந்து அப்படியே பேப்பரில் எழுதிடுங்க. அது அட்லீஸ்ட் நம்ம மைண்டாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். என்னென்ன ஹேபிட்ஸ் வந்து இந்த இயர்லேயே நீங்கள் விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து சொன்னேன்னா மைண்ட்லெஸ்லி ஸ்க்ராலிங் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டைமர் செட் பண்ண போகிறேன். நான் வந்து லைக் 1 ஹவருக்கு மேலே இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி. ஐ நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் நம்மளோட டைம் வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணுற டைம் தெரியவே தெரியாது. ஜென்ரலி சோஷியல் மீடியானா வந்து நமக்கே தெரியாமல் திடீர்னு 1 ஹவர் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம கடைசியாக என்ன பார்த்தோன்னு பார்த்தா ஒன்றுமே நம்ம மைண்டில் இருக்காது. எஸ்பெஷலி வாட்சிங் ரீல்ஸ். ஓகே, நான் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி என்னோடய மேக்கப்பை செட் பண்ணிட்டேன். செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி மேக்கப்பை செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் மேக்கப் வந்து நம்ம ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிடும். பிளெண்ட் ஆகி அந்த ஒரு க்ளோயி லுக் கொடுக்கும். இன்னொரு டிப் என்னென்னா, லாங் லாஸ்டிங் மேக்கப்புக்கு வந்து இந்த பியூட்டி பிளெண்டரில் வந்து நம்மளோட செட்டிங் ஸ்ப்ரே வந்து இது பண்ணிக்கோங்க. பியூட்டி பிளெண்டரில் செட்டிங் ஸ்ப்ரே இது பண்ணிவிட்டு இது மேலே நம்ம ஸ்கின் மேலே பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகும். நம்ம மேக்கப்பும் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ண விடுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறேன். ஃபார் ஐப்ரோஸ் ஸ்விஸ் பியூட்டியோட மைக்ரோ ப்ரெசிஷன் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஐப்ரோ பென்சில் வந்து சூப்பராக இருக்குது. நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். வெரி அஃபோர்டபுள். வந்து இந்த ஸ்பூலை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கணும். நல்ல பிக்மெண்டேஷனாக இருக்குது. கொஞ்சம் அப்ளை பண்ணாலுமே வந்து ஸோ இந்த ஐஷேடோ பேலட்டில் வந்து ஐ எம் டேக்கிங் திஸ் ப்ரௌன். ஸோ என்னெல்லாம் ஹேபிட்ஸ் வந்து 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்மளோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணால் பேசிக்கலாக நியூ ஹேபிட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம யோகா பண்ணணும், வீக்லி 4 டைம்ஸ் யோகா பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் எடுத்து முன்னாடி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நமக்கு வந்து ஓகே நம்ம நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். நைட் பிஃபோரே வந்து நம்ம ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து இந்த கிளிட்டர் ஷேட் அப்ளை பண்ணுறேன். சென்டர் ஆஃப் த லிட்ஸில் மட்டும் அந்த கிளிட்டர் ஷேட் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக நம்ம பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஹேபிட் வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் வந்து நைட்டே எல்லாமே ஒர்க் அவுட் க்ளோத்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுறது, வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுறது. ஃபார் யோகா மேட் வேணும்னா யோகா மேட்டு எல்லாமே எடுத்து நம்ம கண் முன்னாடி நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு அதை தான் வந்து பார்க்குற மாதிரி வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நம்ம எந்திரிக்கும்போது ஓகே
ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு. நம்ம வந்து ஓகே நாளைக்கு பண்ணணும், இன்றைக்கி வந்து மூட் சரியில்லை, இன்றைக்கி பண்ண வேண்டாம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம அடுத்த நாளைக்கு மூட் சரியில்லை இன்றைக்கி பண்ண வேண்டாம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம், எடுத்து பண்ணிவிடுவோம். அப்படி தான் நம்ம ஹேபிட்டை வந்து ஃபார்ம் பண்ணோம். இன்னர் கார்னர் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அவுட்டர் கார்னரில் வந்து ப்ரௌன் ஷேட் வந்து கொஞ்சம் கொடுத்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டார்க் ப்ரௌனு. ஐலைனர் ஐம் யூஸிங் ஸ்விஸ் பியூட்டி ஜெட் பிளாக் ஐலைனர். மஸ்காரா கே பியூட்டியோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இந்த கிளிட்டரி க்ரீன் ஷேட் வந்து அப்ளை பண்ணுறேன். ஒரு லைட்டாக அப்ளை பண்ணுறேன். For contour, I am using Sugar Contour the Force Mini Bronzer. ஸோ ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் சுகரோட மினி ப்ரான்சர் ஷேட் வந்து உட்டி ஒண்டர். லைட்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன். சுகரோட மினி ப்ளஷ் சால்மன் சூப்பர் ஸ்டார் ஷேட். ஸ்விஸ் பியூட்டியோட பேக்டு ப்ளஷர் அண்ட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌ போனும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த சீக் ஏரியா, நோஸோட ஹை பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரௌ போன் எல்லாமே ஹைலைட் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து Forever 52ஓட பேலட் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து லிப்ஸ் லைன் பண்ணிக்கிறேன். So this is the final look, guys. Hope you like it. So I wish you a Merry Christmas and a Happy New Year. So in the 2024 வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இயரா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன். Thank you so much for watching. Bye.